ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஜூன் 27, 2024 ஹேஷ்டாக் 2011 UL21 இந்த ஹேஷ்டாக் வந்து நம்ம இந்த பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போகும் அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயில்டாக பார்ப்போம். 27 ஜூன் 2024 இன்னைக்கு ஹேஷ்டாக் 2011 UL21 இந்த ஹேஷ்டாக் வந்து நம்ம பூமியிலேருந்து 6.6 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மணிக்கு 93,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம இந்த பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போகும் அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஹேஷ்டாக் 2011 UL21 இந்த ஹேஷ்டாகோட டயாமீட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.9 கிலோமீட்டர் டயாமீட்டரில் கொண்டு இருக்குது இந்த ஆஸ்ட்ராய்டு. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியில் டைனோசர் அழிவுக்கு காரணமான ஆஸ்ட்ராய்டை விட 5 மடங்கு சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு 2011 UL21 இந்த ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனிலிருந்து 1.3 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்லேருந்து நமது சூரியனை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு இந்த ஆஸ்ட்ராய்டு எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1095 நாட்கள் வந்து எடுத்துக்குது. அதாவது பூமி நாட்கள் சொல்லணும்னா 3 வருடங்கள் வந்து எடுத்துக்குது இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு படி நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்து சூரிய குடும்பத்தில் எத்தனை ஆஸ்ட்ராய்டு வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பின்னாடி கிடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு வந்து மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு வந்து சூரியனை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அமைஞ்சிருக்கு. நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்டில் மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பின்னாடி கிடைப்பட்ட பகுதியில் உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு வந்து அந்த கைப்பர் பெல்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் வந்து நம்ம சூரியனை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்ப 27 ஜூன் 2024 இன்னைக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு நமது பூமியிலிருந்து 6.6 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மணிக்கு 93,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் கடந்து போகும் அப்படின்னு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில் வந்து விழுந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆகிறப்ப அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு வந்து எரிஞ்சு அழிச்சிடும். அது மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில் வந்து விழுந்துச்சுன்னா நமது பூமியில் வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியில் வந்து விழுந்துச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில் விழுந்ததுனால டைனோசர் இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. கொடூரமான அழிவு வந்து 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில் விழுந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமி நோக்கி வருது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனல்